அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் அளவியல் அப்படின்ற லெசனில் பயிற்சி 7.5 தான் பார்க்க போகிறோம். இதோட நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. இதுக்கு முன்னாடியே கோலம், அரைக்கோளம், கூம்பு, கூம்பின் இடைக்கண்டம், உருளை, உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற கோலம், உள்ளிடற்ற அரைக்கோளம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பயிற்சி 7.5ல் கூம்பு, கோலம், அரைக்கோளம், உள்ளிடற்ற கோலம் இங்கே பார்த்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட நம்மளுக்கு இந்த அளவியல் லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகே, வாங்க நம்ம இப்போ சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு விட்டம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆரம் தான் தேவை. விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 16ல் பாதி என்ன? 8. ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நேர்வட்ட கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். இதில் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் ஆர் தெரியும், ஆனால் எல் தெரியாதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கலாம். எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? √h² + r². ஹச்சோட வேல்யூ என்ன? 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆரோட வேல்யூ 8 நெக்ஸ்ட்டு 15 ஸ்கொயர் பண்ணால் 225 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 289 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு எல்லோட வேல்யூ தேவையா? 289 ஸ்கொயர் ரூட்லேருந்து வேலை எடுங்க, 17. இதான் வந்து எல்லோட வேல்யூ. இப்போ எல்லோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பை அப்படியே இருக்கட்டும். 4 ஆப்ஷனில் பாருங்கள், பை அப்படியே தான் இருக்குது. அவங்க சால்வ் பண்ணவே இல்லை, அதனால் பை அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 8. நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ என்ன? 17. இந்த 8ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 136 பை. இதுதான் இதுக்கான ஆன்சர். 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ரெண்டாவது சம் பாருங்க. 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 அரைக்கோளங்கள் இருக்கு. இந்த 2 அரைக்கோளங்களோட ஆரம் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க? 2 சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 அரைக்கோளத்தோட அடிப்பகுதிகளை இணைக்கிறாங்க. இணைக்கும் போது எப்படி உருவாகும்? அடிப்பகுதியை இணைக்கிறாங்க. இணைக்கும் போது ஒரு கோளம் உருவாகுது. உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 அரைக்கோளங்களோட அடிப்பகுதியை இணைக்கும் போது ஒரு கோளம் உருவாகுது. அப்போ கோளத்தோட புறப்பரப்பு என்னது? 4πr². இதுதான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் 5 சென்டிமீட்டர், சாய் உயரம் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நேர்வட்ட கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுமா? என்னது? √h² + r². இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ என்ன? 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு √h வேல்யூ தெரியாது, h² அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ தெரியும், 5². நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடில் இருக்க ரூட்டை கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? போத் சைடுமே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 13 ஸ்கொயர் பண்ணால் 169 ஈக்குவல் டு h² ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. h² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 25 அந்த சைடு கொண்டு வாங்க. 169 மைனஸ் 25. 169 25 போச்சு, எத்தனை? மிச்சம் 144. இது என்னது? h² வேல்யூ. நம்மளுக்கு உயரம் ஹச்சோட வேல்யூ தான் தேவை. அப்போது 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 12 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 உருளை இருக்கு. பழைய உருளை, புதிய உருளை. பழைய உருளை நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. பழைய உருளையோட உயரம் வந்து ஹச்னு எடுத்துக்கோங்க. இதோட ஆரம் வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொஸ்டினை பாருங்கள். ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல்
அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல்னு கொடுத்துருக்காங்க. பழைய உருளையோட உயரம் என்னது? ஹச். அப்போ இங்கேயும் ஹச் தான். புதிய உருளையோட உயரமும் ஹச் தான். இங்கே உயரத்தை மாற்றாமல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் ஹச்னே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதன் ஆரத்தை பாதியாக கொண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பழைய உருளையோட ஆரம் என்னது? 6. ஓகேவா? அப்போ புதிய உருளையோட ஆரம் என்னவா இருக்கும்? 6/2 இருக்கும். ஏன் 6/2ன்னு போடுறோம்? இங்கே பாருங்கள், ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே 6/2ன்னு போட்டிருக்கோம். இன்னொரு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. உருளையின் உயரத்தை மாற்றவே இல்லை. அப்போ பழைய உருளையோட உயரம் என்ன? ஹச். அப்போ புதிய உருளையோட உயரமும் ஹச்சாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆரத்தை மட்டும் பாதியாக மாற்றலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே பழைய உருளையோட உயரம் ஆரம் வந்து 6 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா புதிய உருளையோட ஆரம் வந்து 6/2 இருக்கும். ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புதிய உருளையின் கன அளவு இஸ்டு பழைய உருளையின் கன அளவு. உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? πr² h இஸ்டு πr² h. நான் ஏன் ஈஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் விகிதம் கேட்டிருக்காங்க, அதனால் நான் ஈஸ்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் பை காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் வாட்டில் இங்கே 6ம் ஹச்சும் காமனாக இருக்குன்னு சொல்லி டேரெக்டாக டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிடாதீங்க, அது தப்பாக போயிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே புதிய உருளையோட ஆரம் என்ன நம்ம பார்க்கணும். புதிய உருளையோட ஆரம் என்னது? 6/2வா? அப்போது இந்த 6க்கு பதிலாக 6/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6/2 அதே மாதிரி புதிய உருளையோட உயரம் என்னது? ஹச் தான். அந்த ஹச் அப்படியே தான் இருக்கும். ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பழைய உருளையோட ஆரம் என்னன்னு பாருங்கள். பழைய உருளையோட ஆரம் என்னது? 6. அப்போது r² அப்படியே தான் இருக்கும். பழைய உருளையோட உயரம் என்னது? ஹச். இந்த ஹச் அப்படியே தான் இருக்குது. இந்த ஹச்சுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 6 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். r² வந்துருச்சு. 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வந்துருச்சு. ஈஸ்ட்டு இங்கே r². இங்கிட்டு r²க்கு இங்கிட்டு r²க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கிட்டு 1/4 இருக்குது. இந்த சைடில் 1 இருக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது 1:4. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 5வது சம் பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளையின் ஆரம் உயரத்தில் 1/3 கொடுத்துருக்காங்க. உயரம் என்னது? ஹச்சா. இந்த ஹச்சில் 1/3 இதான் வந்து ஆரம். நோட்டே சொல்கிறேன் பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் உயரத்தில் 1/3 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஆரோட வேல்யூ. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2πr h + r. இதான் வந்து உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 2π அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்ன? 1/3 ஹச்சா. அப்போது இந்த இடத்துல இந்த 1/3 ஹச் எப்படி எழுதலாம்? h/3ன்னு எழுதலாமா? இந்த ஆறுக்கு பதிலாக h/3ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹச் அப்படியே இருக்கட்டும். ஆரோட வேல்யூ என்ன? h/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2πh/3ன்னு இருக்குது. இரண்டையும் நான் சேர்த்து எழுதிருக்கேன், அவ்வளோதான். பெருக்கல் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3h + h/3 அப்படின்னு வந்துருச்சு. 2πh/3 பெருக்கல் 3h ஆட் பண்ணுங்கள். 4h/3. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 இங்கே 8πh². இதான் வந்து உருளையோட மொத்த புறப்பரப்பு. இதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 6வது சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்களா? வெளிப்புற ஆரத்தை R எடுத்துப்போம். உட்புற ஆரத்தை r அப்படின்னு எடுத்துப்போமா? இங்கே பாருங்கள் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதன் தடிமன் கொடுத்துருக்காங்க. தடிமனை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? R r மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தடிமன் கிடச்சிருமா? அப்போது R - r = 4 சென்டிமீட்டர். நீங்கள் உள்ளீடற்ற உருளை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக புரிஞ்சுக்கும். R - r அப்படின்றது உள்ளீடற்ற உருளை பார்த்துருந்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே,
நெக்ஸ்ட்டு உருளையோட உயரம் கொடுத்துருக்காங்க. ஹச் எவ்வளோ 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் அதுக்கப்புறம் ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும் கேன்சல் ஆயிடுச்சா? இந்த ரெண்டு ஆரையும் ஆட் பண்ணால் வரும் 2r வந்துச்சு ஈக்குவல் டு 14ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 18. நம்மளுக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ தேவை. அப்போ இந்த ரெண்டால் டிவைட் பண்ணாமல் 1 2 9 2 18. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது நம்ம ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 இல்லைனா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ கிடச்சிரும். நான் இப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அது 9 ப்ளஸ் இந்த ஸ்மால் ஆர் அப்படியே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 14. இந்த ஆர் இந்த சைடு இருக்கட்டும், இந்த 9 அந்த சைடு கொண்டு போங்க. 14 மைனஸ் 9 வந்துடுச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதான் வந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸ்மால் ஆரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, கன அளவு கண்டுபிடிக்க சொன்னாங்களா? உள்ளீடற்ற உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? பை ஹச் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆப்ஷன் வந்து பை வந்து சால்வ் பண்ணல, அவங்க பை அப்படியே தான் வச்சுருக்காங்க. அப்போ பை அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பெருக்கல் ஹச்சோட வேல்யூ என்ன 20, கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன 9 ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன 5, இந்த 5 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 20 பை, அதுக்கடுத்து 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 81ல் 25 போச்சுன்னா 20 பை பெருக்கல் 56. இந்த 56ஐயும் இந்த 20ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1120 பை சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட கன அளவு. இதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 வராது. 1120 பை சென்டிமீட்டர் கியூப் தான் இதுக்கான ஆன்சர். 7வது சம் பாருங்க. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 பைஆர் ஸ்கொயர்டு ஹச். கூம்போட அடிப்புற ஆரம் வந்து மும்மடங்காக மாறதா சொல்லியிருக்காங்களா? அப்போ 3r வந்துச்சு. உயரம் வந்து இருமடங்காகவும் மாறதா சொல்லியிருக்காங்க 2h. ஓகேவா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. கூம்போட அடிப்புற ஆரம் வந்து மும்மடங்காகவும் உயரம் வந்து 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/3 இந்த பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், பை அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வேணா இங்கே 3r இருக்கு, ஆருக்கு பதிலாக 3r சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ 2h. 1/3 பை அப்படி இருக்கட்டும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ஆர் ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு 2h. ஓகே, இந்த 1/3 பை இந்த ஆர் ஸ்கொயர்டு இந்த ஹச் அப்படியே எழுதிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மிச்சம் என்ன இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 18. இங்கே பாருங்கள், இந்த ஒரிஜினல் ஃபார்முலாவே இங்கே வந்துடுச்சு. இதோட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, 18 இருக்கா? அப்போது எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா 18 மடங்காக மாறும். இதான் இதுக்கான ஆன்சர். கூம்போட அடிப்புற ஆரத்தை மும்மடங்காகவும் உயரத்தை 2 மடங்காகவும் மாற்றினா கன அளவு வந்து 18 மடங்காக மாறும். இதான் இதுக்கான ஆன்சர். 8வது சம் பாருங்க. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 3 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ கொஸ்டினை பாருங்க. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய ஆரம் என்னது 6, ஆரத்தினுடைய வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஸ்கொயர்டு. ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன வேல்யூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். 3 பைன்னு போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு அரைக்கோளத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா கிடைக்குமா? அப்போது எத்தனை மடங்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 3 பை மடங்கு. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். இன்னொரு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அரைக்கோளத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து 3 பைஆர் ஸ்கொயர்டு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அப்படின்றது
ஆரத்தினுடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஆரத்தினுடைய வர்க்கத்தின் 3π மடங்கு. 3π இந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அரைக்கோளத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? இதான் இதுக்கான ஆன்சர். 3π தான் இதுக்கான ஆன்சர். 9வது சம் பாருங்க. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோளம் இருக்கு. இந்த கோளத்தோட ஆரம் வந்து x. ஓகேவா? x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுதா சொல்லியிருக்காங்க. அதே ஆரமுள்ள ஒரு கூம்பா மாத்துறாங்க. கோளத்தோட ஆரம் என்னது x. அப்போ கூம்போட ஆரமும் x தான். இங்க பாருங்க அதே ஆரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூம்போட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. h கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கோளத்தை தான் அவங்க கூம்பா மாத்துறாங்க. ரெண்டோட ஆரமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கூம்போட உயரம் கண்டுபிடிக்கணுமா? ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்றினாவே ரெண்டோட கன அளவு சமமாக இருக்குமா? அப்போது கோளத்தோட கன அளவு வந்து கூம்போட கன அளவுக்கு சமமாக இருக்கும். கோளத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 4/3 πr³. கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. ஓகே, இங்கிட்டு இருக்க இந்த 3க்கு இங்கிட்டு இருக்க 3க்கு கேன்சல் ஆயிடுச்சு. இங்கிட்டு இருக்க பைக்கும் இங்கிட்டு இருக்க பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே 4r³ இருக்குது. இந்த சைடு r²h இருக்குது. இங்கே இது வந்து என்னது? கோலமா? இது கோலம், இது வந்து கூம்பு. கோலத்தோட ஆரம் என்னது? x. அப்போது 4 இந்த ஆருக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ x³ வந்துடுச்சு. ஈக்குவல் டு இங்கிட்டு கூம்போட ஆரம் என்னது? x. அப்போது இதில் x². இங்கிட்டு இந்த h தெரியாது, இந்த h அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ தான் தேவை. இந்த ஹச்சை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு இந்த x² இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 4x³ டிவைடட் பை x² ஈக்குவல் டு இந்த சைடு ஹச்சுன்னு இருக்குது. இங்கே இருக்க x²க்கும் இங்கே இருக்குது கேன்சல் ஆயிடுச்சு. 3ல் வந்து 2 போச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 1 இருக்கும். அப்போ 4x மட்டும் இருக்கும். இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது, இங்கே 2 மட்டும் கேன்சல் பண்ணால் மிச்சம் 1 மட்டும் தான் இருக்கும். 4x அப்படின்னு இருக்குது. ஈக்குவல் டு h தான் வந்து ஹச்சோட வேல்யூ. கூம்போட உயரம் என்னன்னு கேட்டாங்க. 4x தான் இதுக்கான ஆன்சர். 10வது சம் பாருங்க. 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். h ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 அப்படின்றது மேலே உள்ளது, 8 அப்படின்றது கீழே உள்ளது. அதிகமாக இருக்க ஆரத்தை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க 20 சென்டிமீட்டர். கம்மியாக இருக்கிறத வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க 8 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? கூம்பின் இடைக்கண்டத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 πh கேபிட்டல் r² ப்ளஸ் ஸ்மால் r² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா பை அப்படியே வச்சுக்கோங்க. ஹச்சோ வேல்யூனா 16. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 20. 20 ஸ்கொயர் பண்ணால் 400 ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 8. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஏன் 8 ஸ்கொயர் பண்ணுறோம்? இந்த இடத்துல 2 இருக்கனால ஸ்கொயர் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால 20 ஸ்கொயர் பண்ணி 400 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 20. ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 160. 1/3 π 16. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 624. 3 டிவைட் பண்ணலாமா? 1 3 3 2 3 6. இந்த இடத்துல அடங்காது, 0 சுற்றிட்டு 8 3 24. இந்த 16ஐயும் 208ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3328 π சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 11வது சம் பாருங்க. கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஓர் இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இறகு பந்து எந்த வடிவத்தில் இருக்கும்? இங்கே பாருங்க, இதான் வந்து இறகு பந்தோட வடிவம். இது பாருங்க, அரைக்கோளத்தையும் கூம்பின் இடைக்கண்டத்தையும் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இறகு பந்தோட வடிவம் கிடைக்குமா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். தமிழ் வேணா நோட் பண்ணிக்கோங்க. கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம்.
கூம்பின் இடைக்கண்டத்தையும் அரைக்கோளத்தை இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இறகு பந்தோட வடிவம் கிடைக்கும். 12வது சம் பாருங்க. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோளப்பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோளப்பந்து இருக்கு. இந்த கோளப்பந்தோட ஆரம் வந்து R1. இந்த கோளப்பந்து உருக்கப்பட்டு 8 சம கோளப்பந்தா உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கோளப்பந்தை உருக்கி 8 சம கோளப்பந்துகள் உருவாக்குறாங்க. இதோட ஆரம் வந்து R2. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, R1:R2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 உருக்கி இன்னொன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2ஓட கன அளவு சமமாக இருக்கும். இந்த ஒரு கோளப்பந்தோட கன அளவு வந்து இங்கே இருக்க 8 கோளப்பந்தோட கன அளவுக்கு சமமாக இருக்குமா? அப்போது கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr³ ஈக்குவல் டு இங்கே இருக்க 8 கோளப்பந்தோட கன அளவுக்கு சமமாக. அப்போ 8 × 4/3 πr³. இங்கிட்டு இருக்க 4/3க்கும் இங்கிட்டு இருக்க 4/3க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கிட்டு இருக்க பைக்கும் இங்கிட்டு இருக்க பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து இதோட ஆரம் என்ன? இதோட ஆரம் வந்து R1³ நெக்ஸ்ட் இந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கிட்டு இருக்கிறதோட ஆரம் என்னது? R2வா? அப்போது R2³ இருக்கு. ஓகே, நம்மளுக்கு R1:R2 வேல்யூ தேவையா? அப்போது R1 R2 ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, நம்பர்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். R1³ / R2³ இருக்கு ஈக்குவல் டு 8. கீழே எது மேலே அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? ஓகே, நம்மளுக்கு R1ஓட வேல்யூ R2ஓட வேல்யூ தான் தேவை. அப்போது இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுங்க. ஏன்னா இங்கே R³ இருக்குது. இந்த சைடு இருக்கிறதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R1 R2ஓட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இதுக்கும் கியூப் ரூட் எடுக்கணும். R1 / R2 ஈக்குவல் டு 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2ன்னு வந்துருச்சு. 1 கியூப் ரூட் எடுத்தால் 1ன்னு தான் வரும். அப்போ R1:R2ஓட வேல்யூ என்ன? 2:1. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கோளப்பந்து இருக்குது, அதோட ஆரம் வந்து R1. ஓகேவா? அந்த கோளப்பந்து உருக்கப்பட்டு 8 சம கோளப்பந்துகளாக உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த 8 சம கோளப்பந்துகளோட ஆரம் வந்து R2. ஓகேவா? 1 உருக்கி இன்னொன்று கொண்டு வந்தாவே 2ஓட கன அளவு சமமாக இருக்கும். இந்த ஒரு கோளப்பந்தோட கன அளவு வந்து இங்கே இருக்க 8 கோளப்பந்தோட கன அளவுக்கு சமமாக இருக்குமா? அதான் நான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிட்டு இருக்க 4/3க்கு இங்கிட்டு இருக்க 4/3க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கிட்டு இருக்க பைக்கும் இங்கிட்டு இருக்க பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்கள் வரல இங்கிட்டு இருக்க R³ இங்கிட்டு இருக்க R³ கேன்சல் ஆயிடுச்சுன்னு கேன்சல் பண்ணாதீங்க, அது தப்பாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கோளப்பந்தோட ஆரம் என்னது? R1. அதை இந்த இதுக்கு நேராக கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 8 கோளப்பந்தோட ஆரம் என்னது? R2. அந்த இடத்துல R2ன்னு போட்டுக்கோங்க. நம்பர்லாம் ஒரு சைட்லையும் ஆரத்தெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துருங்க. R1³ R2³ வந்துருச்சு. இந்த சைடு 8/1 இருக்குது. நம்மளுக்கு R1 R2ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 8க்கும் 1க்கும் கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R1 R2ஓட வேல்யூ கிடச்சிடும். இதுவே இந்த இடத்துல கியூப் இருக்கிறது பதிலாக ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம். ஓகேவா? இங்கே கியூப் இருக்கனால கியூப் ரூட் எடுத்திருக்கோம். இதே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அப்போ R1:R2ஓட வேல்யூ என்ன? 2:1 தான் இதுக்கான ஆன்சர். 13வது சம் பாருங்க. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருளை எடுத்துக்கோங்க. அந்த உருளையோட ஆரம் கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதோட உயரம் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். இந்த மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோலம் வெட்டி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதான் பாருங்க, இது கோலம். இந்த கோலம் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அந்த உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோலம் வெட்டி எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த கோலத்தை விரிவாகவும் போட முடியாது. இங்கிட்டு போட்டால் உருளையிலேருந்து வெளில போயிடும். அதே மாதிரி இங்கிட்டு உருளையிலேருந்து வெளில போயிடும். இங்கிட்டு போட்டோம் அப்படின்னா உருளையிலேருந்து வெளில வந்துடும். அதே மாதிரி தான் இங்கிட்டும். ஓகேவா? அப்போ இதான் வந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம். ஓகேவா? இந்த கோலம் வெட்டி எடுக்கிறனால அந்த கோலத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அதன் கன அளவு கேட்டிருக்காங்க. அதன் கன அளவு அப்படின்றது கோலத்தோட கன அளவு. கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr³. ஓகேவா? இதில் நமக்கு என்ன தேவை? ஆரோட வேல்யூ தேவையா? கோலத்தோட ஆரம் நமக்கு தேவை. உருளையோட ஆரம் என்னவோ அதே தான் வந்து கோலத்தோட ஆரமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், உருளையோட
ஆரம் எவ்வளோ ஷேப் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து கோலத்தை வெட்டி எடுப்பாங்களா? அப்போது உருளையோட ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ கோலத்தோட ஆரமும் என்னவாக இருக்கும்? 1 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இந்த 4/3 அப்படியே வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். பை அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ வேணா 1. அப்போ 1 கியூப்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 4/3 பை தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 15வது சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளை இருக்கு, ஒரு கூம்பு இருக்கு, ஒரு கோளம் இருக்கு. இதோட விட்டமும் உயரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. விட்டம் சமம் அப்படின்னாவே கண்டிப்பா ஆரமும் சமமா இருக்குமா? அப்போ உருளையோட ஆரம் வந்து 6 அப்படின்னா கூம்போட ஆரமும் 6ஆ தான் இருக்கும். கோலத்தோட ஆரமும் 6ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் உயரம் சமம்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது உருளையோட உயரம் வந்து h அப்படின்னா கூம்போட உயரமும் ஹச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி கோலத்தோட உயரமும் ஹச் தான். கோலத்தில் உயரம் அப்படின்றது எதை சொல்லுவோம்? இந்த ரேடியஸையும் இந்த ரேடியஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலத்தோட உயரம் கிடச்சிருமா? இந்த ரேடியஸ் என்னது 6, அது மாதிரி இந்த ரேடியஸ் வந்து 6, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2r. இதான் வந்து கோலத்தோட உயரம். ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கன அளவுகளோட வீதம் கேட்டிருக்காங்க. இது வந்து வால்யூம் 1 எடுத்துக்கோங்க, இது வால்யூம் 2, இது வால்யூம் 3. இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்களா? அப்போ நடுவில் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. உருளையோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்னா என்ன? பைஆர் ஸ்கொயர்டு ஹச். கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்னா என்ன? 1/3 பைஆர் ஸ்கொயர்டு ஹச். கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்னா என்ன? 4/3 பைஆர் கியூபு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த பை இங்கே இருக்க பை இங்கே இருக்க பை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இங்கே ஆர் ஸ்கொயர்டு ஹச்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 1/3 ஆர் ஸ்கொயர்டு ஹச்ன்னு இருக்கு. இங்கே 4/3 ஆர் கியூப்னு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஹச் இருக்குது, இங்கே ஹச் இருக்குது. ஆனால் இங்கே ஹச் இல்லை. இந்த ஹச்சுக்கு வேறு என்ன பண்ணலாம்? 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா எல்லாத்தோட உயரமும் சமம் தான். இந்த கோலத்தோட உயரம் வந்து 2r அப்படின்னா கண்டிப்பாக கூம்போட உயரமும் 2r தான் இருக்கும். உருளையோட உயரமும் 2r தான் இருக்குமா? அப்போ ஹச்சுக்கு பதிலாக 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர்டு இந்த இடத்துல 2r ஈஸ்ட்டு 1/3 ஆர் ஸ்கொயர்டு ஹச்சோட வேல்யூ 2r. நெக்ஸ்ட் ஈஸ்ட்டு 4/3 ஆர் கியூப் அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2r கியூப்னு வந்துருச்சு. ஈஸ்ட்டு 1/3 இங்கே 2r கியூப்னு இருக்கு. ஈஸ்ட்டு 4/3 ஆர் கியூப். ஓகேவா? இதில் இருக்க ஆர் கியூப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணியாச்சு. மிச்சம் பாருங்கள், 2:2/3 4/3 இருக்கா? இங்கே பாருங்கள், ரேஷியோவில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து பின்னத்தில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் முழு நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பின்னத்தில் இருக்கா? இதுவும் பின்னத்தில் இருக்குது. அப்போ இது வந்து முழு நம்பராக மாற்றணும். இந்த முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். கீழே இருக்க இந்த கீழே ஒன்றுமே இல்லைனா ஒன்று இருக்கு அர்த்தம். இந்த 1, 3, 3 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நம்பராக கிடச்சிரும். ஏன்னா இங்கே டிவைடில் 3 இருக்கனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6ன்னு வந்துருச்சு. இதை வந்து ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 வந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? இந்த 3க்கு கேன்சல் ஆயிரும். மிச்சம் 2 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3க்கு கேன்சல் ஆயிரும். மிச்சம் இந்த இடத்துல 4 இருக்கும். இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ணனால தான் இந்த இடத்துல 6ன்னு வந்துருச்சு. ஓகேவா? 6:2:4ன்னு இருக்குது. இந்த ரேஷியோ வந்து காமனாக ஏதாவது டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 3×2 6, 2 2 4 3:1:2. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 14th சம் பாருங்க. இந்த சம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. இந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்மளுக்கு 10th அளவியல் அப்படின்ற லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th செகண்ட் லெசனாக இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசன் பார்க்கலாம். இதோட நம்மளுக்கு 3 ஸ்டார் லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. அந்த எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 ஸ்டார் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.